அழகாய்ஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிடுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல வேற லெவலாக இருக்க போது இந்த எபிசோடும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய வீடியோ போட்டுக்கணும் இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? நம்ம இதோட கதை கூட போகலாமா? நம்ம ஹீரோவுடைய மாஸ்டர் வந்து ஜோசரானுக்கு தேடி வந்ததுல இவங்கிட்ட வந்து மாட்டிக்கினா அவன் இன்னொரு பக்கம் நீ அவனை தேடி தானே வந்து அவங்ககிட்டயே அனுப்புறன்ற மாதிரி அவன் இன்னொரு பக்கம் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த யங் மாஸ்டர் கூட்டின்னு வரும்போது அவன் கூட இருக்கிற அந்த அவுட் சைடரும் மாஸ்டர் நாங்க இது வரைக்கும் பார்த்ததுலயே அந்த பொண்ணு கிட்ட இருந்த பவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் அந்த மாதிரியான டெக்னிக்லாம் நாங்க பார்த்தது கிடையாது. அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாவ. அது உண்மைதான். சரி, இருந்தாலும் நீ கவலைப்படாத. எங்க அப்பா அதுக்குன்னே ஹை லெவலான ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் இந்த இடத்துக்கு போட்டிருக்காருல, அந்த அவுட் சைடர் வந்து கண்டிப்பா அவளை தடுத்து நிறுத்துவான். அந்த சண்டையை பாப்போம்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவருடைய ரூமுக்கு வரவும் இங்க பார்த்தா வேற லெவலா அந்த பையன் வந்து நம்ம ஒஃபோவுக்கு டஃப் கொடுத்து சண்டை போடுறான். இதுல அவ சரியா அடி வாங்கிறான். அதுக்கான காரணம் அவளுடைய அந்த செப்பல் தான். கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுல தடுமாறிடுவான். எந்த ஒரு விஷயம் அவனுக்கு அட்வான்டேஜா ஆகுறதுல அவன் ஒரு பக்கத்துல அடிப்பான். டக்குன்னு பார்த்தா அவளுடைய பிரெயின் மேல நிறைய தண்ணி பொழிகிற மாதிரியான ஒரு அதிர்வு வந்து அவளுடைய பிரெயினை இன்னமும் தலைவலிக்க உட்படுத்துது. அந்த பொண்ணு வேற லெவலா ஒரு சமாளிக்கிறாருப்பான். இதனாலதான் பிரசிடென்ட் இந்த மாதிரியான ஆளை சூஸ் பண்ணாரோ. நான் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணு. இருந்தாலும் என்னுடைய தலை ஏன் இப்படி பயங்கரமா வலிக்குது? என்ன பொண்ணு தலை பயங்கரமா கிறுக்கலா இருக்குமே. நல்ல அதிர்ஷ்டவசமா நீ ஓரளவுக்கு நின்றுட்டு இருக்க. சாதாரண ஆளுங்களா இருந்தா நேற்றுக்கு படுத்துட்டு இருப்பாங்க. அது என்னன்னா உன்னுடைய மூளையில இருக்கிற நியூரான்ஸுக்கு என்னுடைய தண்ணியை நான் அதிர்வுகளை அனுப்புறதுனால அதுக்கு பயங்கரமா ரியாக்ட் ஆகி உன்னுடைய பிரெயினை பயங்கரமா வலிக்க செய்யும். இவங்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓஃபோ ஒரு பக்கம் ட்ரை பண்ண. இருந்தாலும் பார்த்தோம் அவன் வேற லெவலா சண்டை போடுறான். ஓஃபோ இந்த அளவுக்கு எல்லாம் தோத்து போற ஆளே கிடையாது. அதுக்கான ரீசன் என்னடானா அவ போட்டுங்கிற அந்த ஸ்லிப்பர் தான். கைட்டி போட்டுட்டு சண்டை போட வேண்டியதுன்ற மாதிரி இது. ஒரு இடத்துல அவ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்னாச்சு தட்டுமாற ஆரம்பிக்கிறியோ வீட்டு கொடுத்துரு. அவன் இந்த இடத்துல தான் கிடையாது, வீட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு நிமிஷம் கத்திட்டே இருக்கான் நோயின்னு சொல்லிட்டு தலைமலை அடிச்சுப்பா. இப்ப தெளிவாக மூளை பைத்தியம் என்னடி பண்ற தலையில அடிச்சுக்கிற நீ. இவ இந்த மாதிரி பண்றதுனால கண்டிப்பா என்னுடைய ஃப்ளோவை பிரெயினுக்கு பெருசா அனுப்பாம தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். இந்த வெளி தான் அவளுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து தாங்கிட்டே இருக்கிற நிறைய நியூடில்ஸ் வச்சு அட்டாக் பண்றான். உங்ககிட்ட இந்த மாதிரியான வெப்பன்லாம் இருக்கின்ற மாதிரி சொல்லுவோம். அவ தடுக்கலாம் நினைச்சாலும் அவளால அது வந்து தப்பிக்க முடியல. ஒரு சில இடத்துல காயப்படுத்த அவளுக்கு. அவன் அதை வேற லெவலில் கண்ட்ரோல் பண்ணி இவளை எப்படியாச்சும் இந்த இடத்துல கொண்டு போடணுன்ற லெவலுக்கு பண்ணிட்டு இருக்கான். அவன் பயன்படுத்துற பவர் எந்த மாதிரியானது டெலிகினிசிஸா அந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் ஏன்ஷியன்ட் டைம்ல நம்மளுடைய கண்ட்ரியில இருந்த முக்கியமான கிளான சேர்ந்த ஒரு சில பேரால மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த டெக்னிக் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரியான ஷார்ப்பான வெப்பன்ஸை வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அவங்களால தங்களுடைய டெலிகினசிஸ் பவரை பயன்படுத்தி சுலபமா கண்ட்ரோல் பண்ணி எனிமிஸ் அட்டாக் பண்ண முடியும் தூரத்துல இருந்து. இது கைண்ட் ஆஃப் அவங்களுக்கான கீ பவர் மாதிரி. இதுல மாஸ்டர் பண்ணவங்க எல்லாம் 1000 கணக்கில் எனிமிஸை கொண்டிருக்காங்க. என்னாச்சு தடுமாற ஆரம்பிக்கிறேன். எல்லாம் கிடையாதுன்னு சொன்னா கேட்டதானே. ஒரு கட்டத்துல அவளுக்கு பின்னாடி போயிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி அந்த நீடில் இவன் மேல குத்தத்துக்காக ட்ரை பண்ணுவான். டக்குன்னு அவ எலும்பை உடச்சுக்குன்னு இவனை சாகடித்து பாக்குறா. ஏன்டி என்ன ஆட்டி சாகடிக்கிற பாக்குற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் பதற்றத்துல அதை நிறுத்திடுவான். பரவாயில்ல, ஒரு குட்டி பொண்ணா இருந்து இந்த அளவுக்கு நீ டேலண்டடா தான் இருக்க. ஆனா இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை இந்த இடத்துல கதையை மூடிக்காம விட மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். இதுக்கப்புறம் தான் சீரியஸான சண்டையை நான் போட போறேன். உன்னுடைய கான்பிடன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பெருசா என்ன பண்ண முடியும்? நீ தான் பயங்கரமா அடி விட்டுருக்கல. இப்ப பலவீனமா இருக்கியா நீ அப்படின்னு யார் சொன்னா? இப்ப பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்கிட்ட இருந்த அந்த ஸ்லிப்பர் எல்லாத்தையுமே கட்டிடுவான். வா, இதுக்கப்புறம் செருப்பாலேயே ஒன்று அடிக்கிறேன். இதெல்லாம் இதோடைய தப்பு தான். நான் இவ்வளவு நேரத்துக்கு அடி வாங்குறதுக்கு. என்னோட பக்கம் இந்த இடத்துல அவ பேசிட்டு இருக்கேன். டேய், இன்னும் வயலன்ஸ் முடியலப்பா, கொஞ்ச நேரம் இருப்பா, ஜாலியா விளையாடிட்டு போலான்ற மாதிரி அடிப்பா. ஏன்டி உனக்கு பல முறை சொன்னா கேட்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் வில்லத்தனமா சிரிப்பான். பரவாயில்லையே, நல்லாவே தடுக்க ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப வாங்கிக்கடான்ற மாதிரி அவன் ட்ரை பண்ணுவா. அந்த டைம் ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்றான். என்னமோ பண்ணிருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுவோம். டக்குன்னு பார்த்தா ஹீரோ தன்னுடைய அந்த தண்டர் பவரை பயன்படுத்துவான். அவர் ரொம்பவும் அதிர்ச்சிடுவான். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி அடிச்ச அந்த அடியில என்னுடைய கையை அவன் ஃபுல்லா அப்படியே ரெகக்னைஸ் பண்ணிருப்பான். கண்டிப்பா அடுத்த முறை எந்த இடத்துல அது வந்தாலுமே அந்த எலக்ட்ரிக் ஷாக் என்ன வந்து அட்டாக் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கான். கண்டிப்பா டெலிபோர்ட் ஆகும் போது எனக்கு அந்த ஷாக் அடிக்கும். கண்டிப்பா இவன் எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கான். இருந்தாலும் லைட்டான ஷாக்கு தான் அடிக்குது. பரவாயில்ல, நான் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி திரும்ப போட்டு கும்பரி எடுக்கிறான். ஆனா ஹீரோடைய அந்த தண்டர் பவர் வந்து அவனை ஈஸியா அதை டிஃபெண்ட் பண்ணுது. ஹீரோவும் அசால்ட்டா நின்னுங்கிற இவன் ஓரளவுக்கு இப்ப தடுக்க ஆரம்பிச்சானே, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, இப்ப நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லணுமா? சரி, ஓகே, உங்களுடைய பெஸ்ட் கொடுத்தீங்க. இப்போதைக்கு நான் ஜெயிக்கலன்னு சொல்லல, நீங்க தோக்கலன்னு சொல்லல. ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னொரு முறை சண்டை போடலாம். நான் போயிட்டு வரேன் மாதிரி ஹீரோ கிளம்ப. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றேன். என்னாச்சு, திரும்ப என் கூட எதனா ஃபைட் பண்ண போறீங்களா? என்னால தாங்க முடியாது தாயே. அது கிடையாது, பரவாயில்ல, உனக்கும் பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேசணும்ன்றது தெரிஞ்சிருக்கு. அடுத்த மாதிரி என்ன குறைச்சி இட போடாத, கண்டிப்பா உன்னை நான் கொண்டுடுவேன். ஓகேங்க, பிரச்சனை இல்லை. நானே இந்த விஷயத்தெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். அந்த பவர்ஸ் எப்படி நுணுக்கமா பயன்படுத்தணும்னு. இதுக்கு எல்லாத காரணம் நீங்களும் தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அப்படியா, இந்த டெக்னிக் நல்லா தான் இருக்கு. மனசு மாறினா வந்து சொல்லணும், சரியா? ஆனா ஹீரோ சிரிப்பான். எதுக்கிட்ட தேவலாம சிரிக்கிற? ஒரு வழியா நீங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு என்கிட்ட வந்து கேக்குறீங்க. இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்திலும் பார்க்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு திரும்ப கோவப்படாதீங்க, அது உங்களுக்கு நல்லா இல்ல. வேணா இன்னொரு முறை நீங்க என்கிட்ட தோத்துட்டீங்கன்னா நம்ம டேட் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை என்கிட்ட ஒரு ஆள் இந்த மாதிரி பேசுறது கிடையாது. எல்லாரும் என்ன ஒரு ரக்கடான பொண்ணு தான் பாத்துருக்காங்க. முறையை இவன் தான் இப்படி சொல்லியிருக்கான். அப்புறம் ஒரு விஷயத்த நான் கேட்கணுங்க. நான் இந்த இடத்துல இப்போ கிளம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி யார் போய் சொல்லுவா? உங்க அப்பா அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டாருன்னா பரவாயில்ல, நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன், பிரச்சனை இல்லை. கண்டிப்பா எனக்கு ஒரு பொண்ணை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்ப்பா அப்படின்ற ஒரு ஹீரோ சந்தோஷம்
சந்தோஷத்துல இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த சண்டை பார்த்தா இன்னமும் தொடச்சா போயிட்டு இருக்கு. இந்த முறை பார்த்தா அவன் ஸ்லிப்பர் எல்லாம் கைட்டதுல அவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்குறான். அவன் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற ஆரம்பிக்கிறான். இங்க நடக்கிற சண்டையில பார்த்து நடுவுல பிரசிடென்ட்டும் அந்த இடத்துக்கு வருவான். அட கடவுளே, பிரசிடென்ட் இங்க வந்துட்டாரா? கண்டிப்பா இவன் முன்னாடி என்னுடைய திறமையை நிரூபிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா முடிச்சுதாகணும். வேற வழியில் இவளை நான் இந்த கொண்டுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் தீவிரமா சண்டை போறான். இன்னமும் இருந்தாலுமே அதுல இருந்து அசால்ட்டா தப்பிக்கிறான். சரி ஓகே, இதுலயே அடி வாங்கத்து ரெடியா? இந்த பொண்ணை நான் எப்படி அடிக்கிறது? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றதை நிரூபிக்கணும். தோத்துட்டுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். என் மானம் போக நான் விரும்பல. டக்குன்னு பார்த்தா அவன் அட போப்பா, நீ என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு போர் அடிக்குது. இப்போ ஜோசரன் எங்க இருக்குன்னு சொல்ல நான் பார்த்துட்டு அவனை கிளம்புறேன். அப்படியே கூட்டு. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு உங்களோட சண்டை போடலாம் பெருசா இல்லை. நான் அவனை கூட்டின்னு போக தான் வந்து எனக்கு டைம் வர ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் அதனால கொஞ்சம் ஒத்துழைச்சுன்னா நல்லா இருக்கும். பரவாயில்ல, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்கறியா? இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. சரி ஓகே, ஃபைட் அப்போ நான் ஸ்டாப் பண்ணணும்னா நீ கண்டிப்பா என்கிட்ட கெஞ்சி கேளு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்ட போயிட்டு ப்ளீஸ் எங்களை போக விட. இதெல்லாம் ப்ராப்பரான விஷயம் இல்ல. நீல் டவுன் போட்டு கேளு. நீல் டவுன்லாம் என்னால போட முடியாது. நீ போடுற மாதிரி தலையை குனி வச்சு நான் இப்ப கிளம்புறன்ற மாதிரி கிளம்பிடுவான். கடுப்பிடுவான். நான் உன்னை பண்ண சொன்ன என்னைய அவன் பண்ண சொல்றேன் சாவடின்ற மாதிரி அட்டாக் பண்ண. திருந்த மாட்டேன். எவ்வளவு சொன்னாலும் இதை வாங்கிக்கின்ற மாதிரி செருப்பாலே போட்டு அடிப்பா. அது வேற ஹீல்ஸ் செப்பல்றதுனால தலையிலேயே சொருவின்னு ரத்தமா ஒழுகுது அவனுக்கு. அப்புறம் நீங்க தான் இந்த இடத்துடைய ஓனரா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கறேன். ஜோசரன் எங்க இருக்கான்? மரியாதையா சொல்லுங்க. ஜோசரனா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பும் போது உங்களை மாதிரியான ஹாட்டான அழகான பொண்ணுங்களை நான் திரும்ப மிஸ் பண்றேன். அப்புறம் என்னோட விஷயமா கேட்கணும். போற கம்முன்னு போக வேண்டியது தேவலாம. சரி, திரும்ப இன்னொரு முறை நம்ம டேட் போனா அப்பயாச்சும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை ஆகுது. அதனால உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க, நான் உனக்கு உங்களுக்கு சேட் பண்றேன். ஏன்னா நம்ம சேட்டிங்லேயே பேசணும்னா கண்டிப்பா நீங்க மனசு மாதிரி எனக்கு ஒரு ஆளா மாறிடுங்க. டேய், உனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் தேவையில்லை, போடா பொம்பளை போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தரையில சொல்லி விடுவா. இவன் இன்னொரு பக்கம் அவன் எங்க இருக்கான்ற ஒரு விசாரணை பண்ணிட்டு கேட்டு இருக்கும் போது மேல இருந்து பார்த்தா சீலிங்க உடச்சுக்கணும். இந்த பயபோல மேல வந்து நம்ம ஹீரோ வந்து வீரான். அப்புறம் ஹீரோ கீழே வந்த உடனே இவ்வளவு பாக்க, மாஸ்டர் நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? இல்ல நீங்க எனக்காக இங்க வந்தீங்க? ஆமா, உன்னை பார்க்க தான் வந்தேன். வா போலாம் வீட்டுக்கு. சோரன் வீட்டுக்கா? நான் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேன். ஏன்னா நீங்க பண்ணது கொஞ்சம் நிஜமா தப்பு பண்ணீங்க. சரி ஓகே, நான் பண்ண பெரிய தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு சோரன். அப்படிங்கப்பா, முறையா இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ போட்டுங்கிற துணி பத்தத்துக்கு எனக்காக இந்த இடத்துல போட்டிருக்க சண்டை காயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எனக்காக தான் வந்திருக்காங்க. அவ்வளவு கடுப்பேத்து இருக்க இவங்கள. அப்புறம் இந்த விஷயத்தை நான் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி தேவலாம அங்க பாக்குறான். என்ன சொல்றது, இந்த விஷயத்துல கமுனாடி போய் அவன் தான் பண்ணிருப்பான். அவனை பத்தி எதுக்கு யோசிக்கிறேன்? இப்போ எமோஷனா போயிட்டு இருக்க சீனே. சரி ஓகே, உண்மையிலே நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்களா மனசார? இந்த மாதிரி திரும்ப பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டேன். பரவாயில்லையே, இப்போ முன்னத்தோட ரொம்ப மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்பனா உங்களை தவிர எந்த பொண்ணு என்கிட்ட வரக்கூடாது. திரும்ப பயமுத்துற மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ ரூல்ஸ் எல்லாம் போடுறான். அவ்வளவு ஒத்துக்கிறா. இவங்க எல்லாம் பார்த்துட்டு சாக வராங்க. இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ண பொண்ணு ஒரே அடியா சொல்லியே இப்படி ஆஃப் பண்ணிட்டானே. இப்ப யார்ப்பா சாமி இவன் தான் சோழனா? இவனை தேடிதான் இவன் வந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் வேற வழி இல்லாம பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு, பிரசிடென்ட் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க பொண்ணு கிட்ட பேசினேன். அவங்களுமே என்கிட்ட ரொம்ப நல்லா தான் பேசினாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணுக்கு நான் கண்டிப்பா செட் ஆக மாட்டேன். ஏன்னா அவங்க நினைக்கிறது வேற, நான் அவங்க ஈக்குவல்லாம் கிடையாது எப்பவுமே. அதனால நான் இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் திரும்ப போயிட்டு எக்ஸ்பிரஸ் டெலிவரியில் தான் வேலை பார்க்க போறேன். முடிஞ்சளவுக்கு எதனா உதவினா எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ற ஃபியூச்சர்ல. அப்ப இதுதான் உன்னுடைய ஆன்சரா? ஆமா. அப்ப என்ன இதுக்கு இங்க வந்துட்டு இவ்வளவு நேரமா இவ்வளவு வெட்டி கதையா பேசியிருந்த? அதுக்கு நீ வரலன்னு சொல்லிருக்கலாம் ஆரம்பத்துலன்ற மாதிரி அவ கடு போயிட்டு தன்னுடைய பவர் பயன்படுத்தி ஹீரோவை கொன்றலான்னு பாக்குறாரு. அந்த டைம் ஹீரோ அந்த பவர் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். எப்பா இந்த பிரசன்ஸை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கைகள்லாம் நடுங்குது. மாஸ்டர் ஒன்னு பக்கம் நான் வந்து உதவி பண்ணட்டுமான்னு கேட்க, இல்ல நானே இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னால தான் இந்த பிரச்சனையை, நீ அப்படியே நெல்ல நகராத. சோரன் போதும் நிறுத்து. இந்த பிரசன்ஸ் பவர் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவர் கூட என்னால சண்டை போட முடியாது. ஆனா அவர் ஹீரோவை கொள்றதுக்காக கிட்ட ஒரு டக்குன்னு பார்த்தா, அப்படியே சோரன் எனக்கு பிரச்சனை இல்ல, நீ பண்ணியான ஆள் தான், எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இல்லைன்னா நான் ஃபியூச்சர்ல என் பொண்ணு கண்டிப்பா உனக்கு பிடிக்குதா இல்லையா பாரு. என்ன பார்த்தா உனக்கு டெரர் பேச மாதிரி தெரியுதா? நான் சும்மா அப்படிதான் சொன்னேன். ஆனா இருந்தாலும் உண்மையிலே அவளை உனக்கு பிடிச்சிருந்தா கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீ எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணினா போதும். பிரசிடென்ட் கொஞ்ச நேரத்தில் என்ன பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? சரி விடு, நான் இப்போதைக்கு ரொம்பவும் மன திருப்தியோட தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒத்துமையான சமுதாயமா இருப்போம். ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் என்ன வேணா மாறலாம். உனக்கு சப்போர்ட் எல்லாமே நான் கண்டிப்பா பண்றேன். என்ன ஓகேவா? பிரசிடென்ட் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்றேன். சரி ஓகே, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பயப்புல இன்னுமே திருந்தல. இவ்வளவு நான் இந்த இடத்தை விட்டு உயிரோட போக விட மாட்டேன். என்னுடைய மானத்தை வாங்கிட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? யார் இவன்? தெரியலப்பா, என் கூட ஃபைட் பண்ணிதான். ஆனா பிரசிடென்ட் ஜான்சன் இப்போதைக்கு போதும், ஃபைட் எல்லாம் முடிஞ்சது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என் திறமையை நிரூபிக்க தான். எவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல. உங்களை முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்தணும், இவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன். இவ்வளவு நான் கொல்ல போறேன். போய் மாஸ்டர் கிட்டே தோத்துட்டியா? சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ ஒன்று பக்கம் அவனை கலாச்சி தளத்துல அவன் ஒரு கடத்துல கடுப்பாயிட்டு தன்னுடைய நீடல்ஸை பயன்படுத்தி சாவடன்ற மாதிரி அட்டாக் பண்ணுவான். பிரசிடென்ட் ஒன்று பக்கம் கத்த ஹீரோவும் பார்த்துட்டு போயிடுவான். நம்மளதான் அட்டாக் பண்றாங்கிற மாதிரி. ஆனா பார்த்தா குறுக்காலனுங்கிற லம்ப ஃபூ வந்து அந்த அட்டாக்கை வாங்கிட்ட ஹீரோக்காக. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சோரன், ஏன்னா நீ தானே என்ன நகரவானு சொன்ன, அதனாலதான் நான் நகராம இருக்கேன். நீ சொன்னதை நான் அப்படியே செய்வேன் எப்பவுமே அப்படின்னு நான் வாடி வாங்கி அந்த இடத்துல ஹீரோ மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, சேர்த்து முடியும் அப்படின்னு கமல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க. அப்புறம் பிடிச்சிருந்தாலும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பிரேக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல மட்டும் ஒரே ஒரு ஆர்ட் இமேஜ் போடுங்க. ஏன்னா எமோஷன் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.